வணக்கம். ஜூலை 12ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்ஸ் நேற்று ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. S&P 500 கிட்டத்தட்ட 1%, நாஸ்டாக் கிட்டத்தட்ட 2% ரெட்டில் நேற்று க்ளோஸ் ஆகியிருந்தது. USA இன்ஃப்ளேஷன் டேட்டாவை வெளியிட்டிருந்தாங்க நேற்று. நம்ம அந்த தகவல் காலையில் வீடியோவில் செய்தியாக பார்த்துருந்தோம். பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் நேற்று கிரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது மிக்சடாக தான் இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.2% கிரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. மற்றொன்று ஜாப்பனீஸ் மார்க்கெட் 1.98%, கிட்டத்தட்ட 2% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று USA மார்க்கெட் ஏன் கீழே போயிருக்கு, எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல் என்ன, நம்ம காலையில் வீடியோவில் செய்தி பார்த்துருந்தோங்க. இன்ஃப்ளேஷன் டேட்டா வெளியிட்டிருந்தாங்க. எதிர்பார்த்ததை காட்டிலும் குறைவாகத்தான் இன்ஃப்ளேஷன் வந்திருக்கு ஜூன் மாதத்தில். இருந்தாலும் வீழ்ச்சியை பார்த்துருக்கு. என்ன காரணம் எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்கன்னா, பெரிய பெரிய கம்பெனியுடைய ஸ்டாக்ஸ் ஒரு வீழ்ச்சியை பார்த்துருக்கு. NVIDIA, ஆப்பிள், டெஸ்லா போன்ற கம்பெனிகள், அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி செக்டரை சார்ந்த கம்பெனிகளும் நேற்று ஒரு வீழ்ச்சியை பார்த்துருக்கு. என்ன சொல்லியிருக்கிறாங்க, பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸ் இதிலிருந்து வெளியேறி சின்ன சின்ன கம்பெனிகளில் முதலீடு பண்ணியிருக்கிறாங்கன்ற தகவல் சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். இப்போ செப்டம்பர் மாதத்தில் US ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மறுபடியும் குறைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. முக்கிய காரணம் என்னன்னா, நேற்று வந்திருக்கிற இன்ஃப்ளேஷன் டேட்டா எதிர்பார்த்ததை காட்டிலும் குறைவாக இருக்கு. அதனால அவங்க செப்டம்பர் மாதத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றொரு தகவல் நம்ம பார்த்தது, ஜாப்பனீஸ் மார்க்கெட் நேற்று கீழே விழுந்திருக்கு. அதிகரிச்சிருக்கு. அதற்கு முக்கிய காரணம் லோக்கல் மீடியாவில் சொல்லியிருப்பது என்னன்னா, பேங்க் ஆஃப் ஜப்பான் அவங்க தலையிட்டு இருக்கிறாங்க. ரேட் செக்ஸ் நடத்தியிருக்கிறாங்க மார்க்கெட்லன்ற அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்தியாவுடைய ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் டேட்டா இன்னைக்கு வெளியாக இருக்கின்ற செய்தி நம்ம முன்னே பார்த்துருந்தோம். ஜூன் மாதத்திற்கானது. என்ன எதிர்பார்க்கிறாங்க வல்லுநர்கள்? எதிர்பார்ப்பது 4.8%, மே மாதத்தில் 4.75% இருந்தது. தகவல் நம்ம கிடைத்தது NDTV ப்ராஃபிட்லேருந்து. இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைச்சிருக்கிற ஒரு தகவல். சில வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. வேல்யூவேஷன்ஸ் அதிகமாக இருக்குது டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸில். இந்த நிலையில் போய் முதலீடு செய்வது ஆபத்தானதுன்ற அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் சிலர் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஆமாம் வேல்யூவேஷன்ஸ் அதிகமாக இருக்குது, இருந்தாலும் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க எதிர்காலத்தை அப்படின்ற அவங்களுடைய கருத்தும் தெரிவிச்சிருக்கிறாங்க. சரி, ஆபத்தானதுன்னு சொல்கிறவங்க இந்த இந்தியன் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸையும் US டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸையும் ஒப்பிட்டு பார்த்து வேல்யூவேஷன்ஸ் குறித்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸுடைய வேல்யூவேஷன் 3 மடங்கு அதிகமாக இருக்குது யூஎஸ்ல இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது. இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸுடைய மீடியன் PE பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ பார்க்கும்போது 63 இருக்குது. அதே US ஸ்டாக்ஸ் பார்க்கும்போது 18 இருக்குது. 3 மடங்கு இந்தியாவுடைய டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸுடைய வேல்யூஷன்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க வல்லுநர்கள். தகவல் நம்ம கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் நேற்று ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகு இப்போ புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க. 48 அனலிஸ்ட் கவரேஜ் பண்ணியிருக்கிறாங்க TCSக்கு. அதில் 30 பேர் பை ரெக்கமெண்டேஷனும், 10 பேர் ஹோல்டு ரெக்கமெண்டேஷனும், 8 பேர் செல் ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஜெஃப்ரீஸ் அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுடைய ரேட்டிங்கை ஹோல்டிலிருந்து பையாக உயர்த்தி இருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட்லையும் அதிகரிச்சிருக்கிறாங்க. முன்ன சொன்னது 4030, இப்போ புது டார்கெட் 4615. தற்போதைய லெவலிருந்து 14% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. JP Morgan ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க TCSக்கு. எதிர்பார்க்குற டார்கெட் 4600, முன்ன அவங்க சொல்லியிருந்தது 4500. கோல்ட்மேன் சாக்ஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 4470. சிட்டி தொடர்ந்து செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 3645. பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டிஸ் நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 4125 ரூபாய். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் ஜூலை 19ஆம் தேதி வெளியிட இருக்கிறாங்க. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் குறித்து CNBC TV18 கிடைத்த ஒரு தகவல், RBI கிட்டேருந்து அவங்களுக்கு அனுமதி கிடைச்சிருக்கு கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாக மாறுவதற்கு. நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனியிலிருந்து கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாக மாறுவதற்கு RBI அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. சுதர்ஷன் கெமிக்கல் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்கிறாங்க. மே மாதத்தில் டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க ₹1. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 26.
டாபர் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல், நிதியாண்டு 2024 அவங்க 2 லட்சம் அவுட்லெட்ஸை சேர்த்திருக்கிறாங்க அவங்களுடைய நெட்வொர்க்ஸில். எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்ல இவங்க தான் அதிகமாக அவுட்லெட்ஸை சேர்த்திருக்கிறாங்க நிதியாண்டு 2024. ஒட்டுமொத்தமாக 7.9 மில்லியன் ரீட்டைல் அவுட்லெட்ஸ் கைவசம் இருக்கு டாபர் கிட்ட. டாபருடைய சேர்மன் என்ன சொல்லியிருக்கிறாரு, 10ல் 8 வீடுல டாபருடைய பொருட்களை பயன்படுத்துறாங்கன்னு சேர்மன் சொல்லியிருக்கிறாரு, டாபருடைய சேர்மன் மோஹித் பர்மன். பிரஸ்டீஜ் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல் Q1க்கான பிஸ்னஸ் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. சேல்ஸ் 3030 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 23% விழுந்திருக்கு. அப்பார்ட்மெண்ட்ஸ், வில்லா, கமர்ஷியல் ஸ்பேசஸ் உடைய ஆவரேஜ் ரியலைசேஷன் இயர் ஆன் இயர் 16% அதிகரிச்சிருக்கு. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 11,934 ரூபாய். அதே பிளாட்ஸ்க்கான ஆவரேஜ் ரியலைசேஷன் 46% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 7,285 ரூபாய். ஆதித்யா பிர்லா ஃபேஷன் தற்போது அப்டேட் இருக்கு. அவங்க குட் வியூ ஃபேஷன்ஸில் அவங்களோட ஸ்டேக்கை உயர்த்துறாங்க. 33.5%லிருந்து 51% உயர்த்துறாங்க. இதற்காக 127.4 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க. இவங்க அப்பேரல்ஸ் இண்டஸ்ட்ரி சார்ந்த நிறுவனம் தான் குட் வியூ ஃபேஷன். அதானி போர்ட்ஸ் குறித்து பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து கிடைச்சிருக்கிற ஒரு தகவல், அவங்க 10,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருக்கிறாங்க. பெரும்பாலும் விழிஞ்சியம் போர்ட்டுக்கு தான் பயன்படுத்த போகிறதாக பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் சொல்லியிருக்கிறாங்க. விழிஞ்சியம் போர்ட்டுடைய கம்ப்ளீஷன் 2028க்குள்ளார இருக்குன்ற அப்டேட்டும் அதே பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. கோடெக் செக்யூரிட்டி சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. வோல்டாஸ்க்கு பை ரெக்கமெண்டேஷன், டார்கெட் 1620, ஸ்டாப் லாஸ் 1460. எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ்க்கு பை ரேட்டிங், டார்கெட் 850, ஸ்டாப் லாஸ் 760. பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷனுக்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 330, ஸ்டாப் லாஸ் 295. மோதிலால் ஓஸ்வால் சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டேட்டா கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. பிஹெச்இஎல்க்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 350, ஸ்டாப் லாஸ் 320. டாடா மோட்டர்ஸ்க்கு பை ரெக்கமெண்டேஷன், டார்கெட் 1080, ஸ்டாப் லாஸ் 990. ஏவிஜி லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட் தரப்புல அப்டேட் இருக்கு. அவங்களுக்கு ஒரு புது டெண்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் கிட்ட கிடைத்த ஆர்டர். என்ன மதிப்பு, 5 ஆண்டிற்கான கான்ட்ராக்ட் இது. இதில் 60 கோடி ரூபாய் வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏவிஜி லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட் பார்சல் டெலிவரிக்கான சர்வீசஸ் இதுன்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க. எஸ்எம்சி குளோபல் செக்யூரிட்டிஸ் ஃபண்ட் ரைசிங் பண்ண இருக்கிறாங்க. நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் பப்ளிக் இஷ்யூ வழியாக அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. 75 கோடி ரூபாய். டிமாண்ட் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் கூடுதலாக 75 கோடி ரூபாய், அதான் கிரீன் ஷூ ஆப்ஷன். ஒட்டுமொத்தமாக 150 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பப்ளிக் இஷ்யூ இது. ஓப்பன் எப்போ ஆகுது, ஜூலை 19ஆம் தேதி. எப்போ முடிவடையுது, ஆகஸ்ட் 1ஆம் தேதி. கிராசிம் கம்பெனிக்கு மோதிலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2900 ரூபாய் ஒரு ஷேருக்கு. கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 2 to 3 வாரங்கள். பத்தாஞ்சலி குறித்து என்டிடிவிலேருந்து கிடைச்சிருக்கிற ஒரு தகவல், சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து அஃபிடவிட் தாக்கல் செய்ய சொல்லியிருந்தாங்க பத்தாஞ்சலி. எது குறித்து அவங்க அஃபிடவிட் தாக்கல் செய்ய சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்களுடைய 14 ப்ராடக்ட்ஸை தடை விதிச்சிருந்தாங்க அரசு. அதை பத்தாஞ்சலி ஸ்டோர்ஸில் விற்பனை செய்யலைன்ற அஃபிடவிட்டை தாக்கல் செய்யுங்கன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாங்க. இப்போ என்டிடிவிலேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க விசாரணை நடத்தியிருக்கிறாங்க. சில இடங்களில் நியூ டெல்லி, பாட்னா, டேராடூன் போன்ற ஸ்டோர்ஸில், அங்கே இருக்கக்கூடிய ஸ்டோர்ஸ், பத்தாஞ்சலி ஸ்டோர்ஸில் அவங்க போய் விசாரித்ததில் அந்த ப்ராடக்ட்ஸ் இன்னும் விற்பனையில் தான் இருந்து கொண்டிருக்கு. ஷாப்கீப்பர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, பத்தாஞ்சலி கிட்ட இருந்து எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இது வரைக்கும் வரலன்ற அப்டேட் கொடுத்திருக்காங்க. ஸோ தடையை மீறியும் இந்த ப்ராடக்ட்ஸ் விற்பனையில் இருக்குன்ற அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க என்டிடிவியில். உத்கர்ஷ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் தரப்புங்கிற அப்டேட் இருக்கு. மிரே அசெட் மியூச்சுவல் ஃபண்ட் உத்கர்ஷ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் உடைய ஷேர்ஸை வாங்குவதற்கு ஆர்பிஐ அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. 9.95% ஸ்டேக் வரைக்கும் அவங்க ஷேர்ஸ் வைத்துக் கொள்ளலாம்ன்ற அனுமதி வழங்கியிருக்கிறாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சாய்ஸ் புரோக்கிங் சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. இன்ஜினியர்ஸ் இந்தியாவுக்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 370, பின்ன 400, ஸ்டாப் லாஸ் 250. குஜராத் பிப்பாவ் போர்ட் பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 280, 300, ஸ்டாப் லாஸ் 210. டிசிஎக்ஸ் சிஸ்டம்ஸ்க்கு பை ரேட்டிங், டார்கெட் 530, 560, ஸ்டாப் லாஸ் 350. பாலு ஃபோர்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. ஜூலை 16ஆம் தேதி ஃபண்ட் ரைசிங் குறித்து முடிவெடுக்க போகிறதாக அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. பாம்பே டைங் தரப்புல அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் வினோத் ஜெயின் ராஜினாமா செய்திருக்கிறாரு. ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம காலையில் 11 மணி அளவில் பார்க்கும்போது டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் இன்ட்ராடேல 3% அதிகரித்தது. ஆனந்த் ரத்தி இன்ட்ராடேல 4% அதிகரித்தது. ஜிரோதா குறித்து மின்ட் பத்திரிகையிலிருந்து கிடைத்த ஒரு தகவல், ஜிரோதாவுடைய ஒரு கஸ்டமர் 10 லட்சம் ரூபாயை இழந்திருக்கிறாரு. இதற்கு என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஜிரோதாவுடைய பிளாட்ஃபார்மில் சில பிரச்சனைகள் இருந்திருக்கின்றது. டெக்னிக்கல் கிளிச்சோ நெட்வொர்க்கிங் இஷ்யூ கிடையாது. அவங்களுடைய பிளாட்ஃபார்மில் அந்த கோடிங்கில் ஏதோ இஷ்யூ இருந்திருக்கு போல தெரியுதுங்க. அவங்க எப்படி அந்த பிளாட்ஃபார்மை பில்ட் பண்ணியிருக்காங்களோ அதில் பிரச்சனை இருந்திருக்கு. அதனால் 10 லட்சம் ரூபாயை இழந்திருக்கிறாரு. ஆனால் ஜிரோதா உடனடியாக அவருக்கு அந்த இழப்பீடை வழங்கியிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. 9 லட்சம் ரூபாய் 48 மணி நேரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்கன்ற செய்தி மின்ட் பத்திரிகையில் சொல்லியிருக்கிறாங்க.
சரி என்ன இது அப்படின்றது கூடுதலாக தேடி பார்க்கும்போது அந்த கஸ்டமர் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஆர்டர் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் எக்ஸிக்யூட் ஆகி திரும்பி வந்திருக்கு. ஆனால் ஜீரோதாவுடைய ஃப்ரண்ட் எண்டில் அது எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்றது சொல்லாமல் ஓப்பனாகவே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அவரால் அதை கேன்சலும் பண்ண முடியாமல் இருந்தது. இதனால் அவர் நஷ்டத்தில் போயிருந்திருக்கிறாரு. ஸோ இதை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க ஜீரோதா கிட்ட. ஸோ ஜீரோதாவுடைய பிளாட்ஃபார்மில் பிரச்சனை இருக்குன்னு கண்டறிஞ்சிருக்கிறாங்க. அதனால் அவங்க திரும்ப அந்த பணத்தை கொடுத்துருப்பதாக மின்ட் பத்திரிகையிலிருந்து கிடைத்த தகவல். பொனான்சா போர்ட்ஃபோலியோ சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷனுக்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 370, 390, ஸ்டாப் லாஸ் 338. ஐடிசிக்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 480, 500, ஸ்டாப் லாஸ் 434. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எந்த ஃப்ரீக்வன்சி அப்படின்றது தெளிவுபடுத்தலை. டெய்லியா, வீக்லியா, மந்த்லியான்றது தெளிவுபடுத்தலை. பிரமல் என்டர்பிரைசஸ்க்கு பை ரேட்டிங், டார்கெட் 970, 1015, ஸ்டாப் லாஸ் 860. ஹெச்டிஎஃப்சி பேங்க் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைச்சிருக்கிற ஒரு தகவல். 2024 முதல் பாதியில் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிகள் அதிகமாக ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. 42,000 கோடி ரூபாய் மதிப்புக்கான ஷேர்ஸ் வாங்கியிருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. ஜூன் மாதத்தில் மட்டும் பார்க்கும்போது 4.09 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. அதோடைய மதிப்பு 6,887 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக 6வது மாதம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஷேர்ஸை வாங்குவது மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். அதிகமாக யார் ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்டில்? ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் தான் பிக்கஸ்ட் பையராக இருந்திருக்கிறாங்க. 10,750 கோடி ரூபாய்க்கு. இரண்டாவது இடத்துல குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் 7,754 கோடி ரூபாய்க்கு. மூன்றாவது ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் 5,683 கோடி ரூபாய்க்கு. இதே செல்லிங் சைடில் பார்க்கும்போது எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிகள் விற்பனை செய்திருக்கிறாங்க அதிகமாக? கனரா ரொபேகோ மியூச்சுவல் ஃபண்ட் 790 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. ஹெச்எஸ்பிசி மியூச்சுவல் ஃபண்ட் 524 கோடி ரூபாய்க்கு. பரோடா பிஎன்பி பரிபாஸ் மியூச்சுவல் ஃபண்ட் 155 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. எக்கனாமிக் டைம்ஸில் சில புரோக்கிங் கம்பெனி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பொனான்சா போர்ட்ஃபோலியோட ரெக்கமெண்டேஷன்ஸில் ஜிஎன்ஏ ஆக்சஸ்க்கு பை ரேட்டிங், டார்கெட் 472, ஸ்டாப் லாஸ் 439. ஐடிசிக்கு பை ரெக்கமெண்டேஷன், டார்கெட் 475, ஸ்டாப் லாஸ் 450. எஸ் செக்யூரிட்டிஸோட ரெக்கமெண்டேஷனில் பிபிடிசிக்கு பை ரேட்டிங், டார்கெட் 2,520, ஸ்டாப் லாஸ் 2,190. பிரபுதாஸ் லீலாதருடைய ரெக்கமெண்டேஷனில் வோல்டாஸ்க்கு பை ரேட்டிங், டார்கெட் 1,730, ஸ்டாப் லாஸ் 1,435. டேட்டா பேட்டர்ன்ஸ்க்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 3,800, ஸ்டாப் லாஸ் 3,150. ரேணுகா சுகர்ஸ்க்கு பை ரேட்டிங், டார்கெட் 63, ஸ்டாப் லாஸ் 47. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.